மாண்புமிகு அம்மாவர்கள் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற போது நிலவி வந்த கடும் மின்வெட்டு பொதுமக்களையும் தொழில்துறையையும் எண்ணிலடங்கா இன்னல்களுக்கு ஆளாக்கியது. இப்பிரச்சனையை தீர்த்து தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாறிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு உன்னதமான இலக்கை நிர்ணயித்தார்கள். இந்த இலக்கு அடையப்பட்டுள்ளது என்பதை இம்மாமண்டலத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் புதிய திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலமாக 4455.50 மெகாவாட் உற்பத்தி திறனும் நடுத்தர கால மற்றும் நீண்டகால மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மூலமாக 3030 மெகாவாட் உற்பத்தி திறனும் கூடுதலாக சேர்க்கப்பட்டு 31/12/2015 அன்றைய நிலவரப்படி மாநிலத்தின் மின் உற்பத்தி திறன் 26,806.50 மெகாவாட் அளவை எட்டியது. இதன் மூலம் 8/7/2015 அன்று இதுவரை மிக உயர்ந்த மின் தேவை அளவான 303.04 மில்லியன் யூனிட்டுகள் தடையின்றி முழுமையாக விநியோகிக்கப்பட்டன. 2010-11 ஆண்டில் 1040 யூனிட்டுகளாக இருந்த ஓர் ஆண்டிற்கான சராசரி தனிநபர் மின் நுகர்வு 2014-15 ஆண்டில் 1228 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது என்பதையும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொலைநோக்கு திட்டம் 2023 திட்டமிடப்பட்டவாறு 1-2-660 மெகாவாட் திறன் கொண்ட எண்ணூர் விரிவாக்கப்பட்ட அனல் மின் உற்பத்தி திட்டம், 2-660 மெகாவாட் திறன் கொண்ட எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மின் உற்பத்தி திட்டம், 1-800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அனல் மின் உற்பத்தி திட்டத்தின் 3வது நிலை ஆகியவற்றிற்கான கட்டமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2-800 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் அனல் மின் உற்பத்தி திட்டம் மற்றும் 5-800 மெகாவாட் திறன் கொண்ட கடலாடி அனல் மின் உற்பத்தி திட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் 2-660 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி அனல் மின் உற்பத்தி திட்டம், 1-660 மெகாவாட் திறன் கொண்ட எண்ணூர் மாற்று அனல் மின் உற்பத்தி திட்டம், 4-125 மெகாவாட் திறன் கொண்ட குந்தா நீர் மின் உற்பத்தி திட்டம் மற்றும் 4-500 மெகாவாட் திறன் கொண்ட சில்லஹல்லா நீர்மின் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அயராத முயற்சிகளும் அவரின் கடும் உழைப்பும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் அயராத முயற்சிகளும் அவரின் கடும் உழைப்பும் எதிர்காலத்திலும் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதை உறுதி செய்யும் என நான் முழுமையாக நம்புகிறேன். மின்கடவு கட்டமைப்பிற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதால் 4010 கோடி ரூபாய் செலவில் 7452 சுற்று கிலோமீட்டர் நீளமுள்ள உயர் மின்னழுத்த வழித்தடங்களோடு கூடிய 252 புதிய துணை மின்நிலையங்களை நிறுவியுள்ளது. ஜெர்மனி பன்னாட்டு நிறுவனத்தின் நிதியுதவியோடும் மத்திய அரசின் 40% மானியத்தோடும் 1593 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை ஆற்றல் மின்தொடர் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் உதவியுடன் 5014 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் மின்கடவு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மட்டும் 9639.36 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான நிறுவனத்தின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்காக நிதி சீரமைப்பு திட்டத்தின் 2012-13 ஆண்டில் இந்நிறுவனத்தின் 6353 கோடி ரூபாய் அளவிலான குறுகிய கால கடன்களுக்கு அரசே பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்நிறுவனத்திற்கு வழங்கப்படும் மின் கட்டண மானியத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெருமளவு உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். 2010-11 ஆண்டில் 287.12 கோடி ரூபாயாக இருந்த விவசாயத்திற்கான இலவச மின்சார மானியம் 2015-16 ஆண்டில் 3319.30 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு மே திங்கள் முதல்
15,111.74 கோடி ரூபாயை பங்கு மூலதன உதவியாகவும் 9,694.26 கோடி ரூபாயை கடனாகவும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வழங்கியுள்ளது. 2016-17 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மின்சார மானியமாக 7,370.33 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 2,000 கோடி ரூபாயும், கடன் உதவியாக 1,483 கோடி ரூபாயும் உள்பட ஆக மொத்தம் மின்துறைக்கு 13,819.03 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நியாயமான கட்டணத்தில் உரிய நேரத்தில் சென்று வரும் வகையில் சிறப்பான போக்குவரத்து இணைப்பு வசதிகள் மக்களுக்கு கிடைக்க செய்ய மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அளித்து வரும் சிறப்பு கவனத்தின் காரணமாக மாநில அரசு போக்குவரத்து கழகங்கள் இயக்கும் சேவைத்தடங்களின் எண்ணிக்கை 2015 ஆண்டு டிசம்பர் மாத நிலவரப்படி 20,739 உயர்ந்துள்ளது. இதனால் சராசரியாக நாளொன்றுக்கு 93.85 லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் பெருமுயற்சியால் பொதுமக்கள் பேருந்துகளில் உரிய வசதியுடன் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகர பகுதிகளில் இயக்கப்படும் சிறு பேருந்துகளை உள்ளிட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 1,510 புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மானியங்கள், பங்கு மூலதன உதவி, கடன்கள் போன்ற பல்வேறு நிதியுதவிகளை மாநில போக்குவரத்து கழகங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது. 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை மாணவர் பயண கட்டண மானியமாக 2,276 கோடி ரூபாயும், டீசல் மானியமாக 1,800 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,190 கோடி ரூபாயும், கடன் உதவியாக 1,015 கோடி ரூபாயும், ஆக மொத்தம் 6,281 கோடி ரூபாயை நிதி உதவியாக மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டுக்கான வைப்பு நிதியத்திற்கு 110 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது. வரும் நிதியாண்டில் போக்குவரத்து துறைக்கு 1,590 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தகவல் தொழில்நுட்பவியல் துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலினால் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் இ-சேவை மையங்களை வெற்றிகரமாக அமைத்துள்ளதுடன் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டும் நிறுவனமாகவும் மாறியுள்ளது. 2011-12 ஆண்டில் 4.94 லட்சமாக இருந்த சந்தாதாரர் எண்ணிக்கை தற்போது 70.52 லட்சமாக உயர்ந்துள்ளது. தகவல் தொழில்நுட்பவியல் துறையில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் முன்முயற்சிகள் தேசிய அளவில் பாராட்டப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் 2 முறை வெப் ரத்னா விருதை தமிழ்நாடு பெற்றுள்ளது. தகவல் தொழில்நுட்பவியல் துறைக்காக 2016-17 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 135.29 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. தொழில் வளர்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் 2015 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 9 மற்றும் 10 நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு வெற்றிகரமாக நடத்தியது. தொழிற்பூங்காக்கள், சாலை கட்டமைப்பு, மின் விநியோகம், தொழில் முதலீடுகளுக்கு உகந்த சூழல், திறன்மிக்க மனிதவள ஆதாரம், சிறந்த ஊக்கத்தொகை திட்டங்கள் உட்பட நமது மாநிலத்தின் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகளை பறைசாற்ற இந்த முதல் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு பெரிதும் உதவியுள்ளது. இந்த மாநாட்டின் மூலம் 4.70 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 2.42 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு உயிரி தொழில் பூங்கா 3 அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் 700 கோடி ரூபாய் செலவில் கனரக தொழில் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி மையத்தையும், பொன்னேரி வட்டத்தில் உள்ள வயலூரில் 264 கோடி ரூபாய் செலவில்
பாலிமர் தொழிற் பூங்காவையும் அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்த அயராத முயற்சிகள் மூலமாக சென்னை பெங்களூரு தொழில் வளத்தளத்தின் ஒரு பகுதியாக பொன்னேரி தொழில் முனையம் அமைக்கவும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய தொழில் முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம் ஒன்றினை அமைத்திடவும் கொள்கை அளவிலான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை துறை கடந்த அரசின் 5 ஆண்டுகால ஆட்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடு 15,906 கோடி ரூபாய். ஆனால் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லரசின் 5 ஆண்டுகால ஆட்சியில் 91,210 கோடி ரூபாய் அளவிலான கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் முதலீட்டு மானியம், மின் கட்டண மானியம் போன்ற பல்வேறு மானிய உதவிகளாக 442.73 கோடி ரூபாயை 22,163 தொழில் அலகுகளுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழங்கியுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இத்துறையில் 16,532.67 கோடி ரூபாய் அளவிற்கு 10,073 தொழில் முனைவோர் அடுத்த 2 ஆண்டுகளில் முதலீடு செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். இதில் 1,529.88 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,458 தொழில் முனைவோர்கள் இதுவரை உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். 2012-13 ஆண்டிலிருந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் கடன்களுக்கு 3% வட்டி மானியத்தை மாண்புமிகு அம்மாவர்களது அரசு வழங்கி வருகிறது. 2012 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தால் 1,859 கோடி ரூபாய் அளவிலான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் 4,237 தொழில் அலகுகள் இந்த வட்டி மானியத்தால் பயன் பெற்றுள்ளன. முதல் தலைமுறை தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ் என்ற புதுமையான திட்டம் ஒன்றை மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு தொடங்கியுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 737.45 கோடி ரூபாய் முதலீட்டிலான 1,586 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 348.13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை விலையில்லா சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கும் திட்டம் மாநிலத்தில் உள்ள கைத்தறி நெசவாளருக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பினை அளித்து வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 167.89 லட்சம் சேலைகளையும் 167.81 லட்சம் வேட்டிகளையும் வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக 499.16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஒருங்கிணைந்த கைத்தறி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் விற்பனை ஊக்கத்தொகையான 85.39 கோடி ரூபாயை மத்திய அரசு இதுவரை விடுவிக்கவில்லை என்றாலும் கைத்தறி நெசவாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு அந்த நிதியுதவியை எதிர்நோக்கி மாநில பங்குத்தொகை உள்ளிட்ட 126.25 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மாவரது நல்லரசு வழங்கியுள்ளது. மேலும் நெசவாளர்களுக்கென 10,000 பசுமை வீடுகள் கட்டுவதற்கான திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு அறிவித்து 260 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 495.16 கோடி ரூபாய் விலையில்லா வேட்டி சிலை வழங்கும் திட்டத்திற்காகவும் 78.46 கோடி ரூபாய் தள்ளுபடி மானிய திட்டத்திற்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு நூற்பாலைகளை 147.21 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தவும் 28.02 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் இயக்கச் செய்யவும் மாண்புமிகு அம்மாவளது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. திருப்பூரில் கழிவுநீர் வெளியேறா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தொடர்ந்து இயங்கச் செய்வதற்காக 203.29 கோடி ரூபாய் வட்டியில்லாத கடன் வழங்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். இதுவரை 112.18 கோடி ரூபாய் இதற்கென விடுவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் இத்தகைய கழிவுநீர் வெளியேறா தொழில்நுட்பத்துடன் கூடிய பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சி தரமான கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான அடிப்படை அழகாக குடியிருப்புகளை வரையறுத்து ஊரக வளர்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
ஒரு புதிய அணுகுமுறையை கொண்டு வந்துள்ளார்கள். இதன்படி தமிழ்நாடு கிராமப்புற குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தாய் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 3680 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் குடிநீர், தெருவிளக்குகள், மயான பாதைகள், கிராமப்புற சாலைகள் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகளுக்கான 2,31,874 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2016 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 12,524 கிராம ஊராட்சிகளில் உள்ள 79,394 குடியிருப்புகளிலும், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம குடியிருப்புகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு நிறைவு பெறும் என்பதை இந்த மாவட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டிலேயே முதல் முறையாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியுடன் கூடிய கிராமப்புற வீட்டு வசதியை வழங்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சூரிய ஒளி மின் வசதி கொண்ட பசுமை வீடுகள் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் 60,000 வீடுகள் வீதம் மொத்தம் 3 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என மாண்புமிகு அம்மா அவரது அரசு அறிவித்தது. இதை செயல்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 5,940 கோடி ரூபாய் செலவில் 3 லட்சம் பசுமை வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இது தவிர 2011-12 ஆண்டிலிருந்து இந்திரா வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4,876 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4,41,637 வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்காக கான்கிரீட் கூரை அமைப்பதற்கான செலவு உள்ளிட்ட மாநில அரசின் பங்காக 3,010 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு வழங்கியுள்ளது. ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் மற்றும் ஆரம்ப பள்ளிகளில் புதிய கட்டடங்கள், சமையல் கூடங்கள், குடிநீர் வசதிகள், கழிவறைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அமைப்பதற்காக 2011-12 ஆண்டிலிருந்து ஒருங்கிணைந்த பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 497.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 48,020 பணிகளை மாண்புமிகு அம்மாவளது அரசு மேற்கொண்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 2,180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 77,960 பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 2016-17 ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 470 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு செயல்படுத்தி வரும் கிராம சுகாதார இயக்கம், ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் போன்ற முயற்சிகள் தேசிய அளவில் பல பாராட்டுகளை பெற்றுள்ளன. அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கழிவறைகள் அமைப்பதை ஊக்குவிக்கவும், அவை பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யவும் சுய உதவி குழுக்களை மாண்புமிகு அம்மாவளது அரசு சிறப்பாக பயன்படுத்தியுள்ளது. இதுவரை இருந்திராத உயர் அளவாக 2015-16 ஆண்டில் 1,827 கோடி ரூபாய் செலவில் 15.23 லட்சம் வீடுகளில் கழிப்பிடங்கள் அமைக்கும் பணிகளை மாண்புமிகு அம்மாவளது அரசு மேற்கொண்டுள்ளது. கிராம பகுதிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரித்திட வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உன்னதமான குறிக்கோளாகும். இதற்காக 110 கோடி ரூபாய் செலவில் 2000 கிராம ஊராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டப்பணிகள் முதற்கட்டமாக செயல்படுத்தப்பட்டன. இப்பணிகள் தற்போது மேலும் 7,000 கிராம ஊராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்தல், அவற்றை தரம் பிரித்தல் மற்றும் தகுந்த முறையில் மறுசுழற்சி செய்தல் போன்ற பொறுப்புகள் தூய்மை காவலர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் கிராமங்களை தூய்மையாக பராமரிக்க 12,524 கிராம ஊராட்சிகளிலும் 44.10 கோடி ரூபாய் செலவில் 17,638 3 சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2015-16 ஆண்டிலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் அதிக தனிநபர் வேலைவாய்ப்பு நாட்களை அளித்தல், பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளித்தல் போன்றவற்றில் தமிழ்நாடு தேசிய அளவில் தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2011-12 ஆண்டிலிருந்து இதுவரை 20,742 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது நமது நாட்டிலேயே அதிக அளவு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2014-15 ஆண்டிலிருந்து ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பிற்கான பண்ணை குட்டைகள், கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு கொட்டைகள், மரம் நடுதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்காகவும்
இத்திட்ட நிதி ஒருங்கிணைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கலை தற்போது செய்து வருகிறார். அவர் தற்போது வரையில் அவர் கூறியிருப்பதில் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இடைக்கால உத்தேச நிதியாக 60,610 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். 3 மாதங்களுக்கு பிறகு அமையிருக்கும் புதிய அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் தற்போது வரையில் சொல்லியிருப்பதன் ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன என்றால், வரக்கூடிய ஆண்டில் அதாவது 2016-17 நிதியாண்டை பொறுத்தவரையில் தமிழக அரசின் ஒட்டுமொத்த செலவு 1,61,000 கோடியாக இருக்கும் என்றும், அதே நேரத்தில் வரவு என்பது 1,52,000 கோடியாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த வரவு குறைந்திருப்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறார். விற்பனை வரி கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் வரையில் வசூல் குறைந்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய ஆண்டில் 9,134 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் தொடர்ந்து கேட்கலாம். இம்மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் அட்டல் நகர்ப்புற புத்துணர்வு மற்றும் நகர்ப்புற மாற்றங்களுக்கான திட்டத்தின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 3,316.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. திறன்மிகு நகரங்கள் திட்டத்திற்காக 400 கோடி ரூபாயும், அம்ருத் திட்டத்திற்காக 500 கோடி ரூபாயும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் 3 வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 3,831 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நீடித்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் உலக வங்கியின் உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2,212.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 13 திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் படிப்படியாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற லட்சிய முடிவை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்து அதன்படி 2011-12 ஆண்டிலிருந்து மாநிலத்தில் உள்ள 52 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 3,500.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நகர்ப்புற பகுதிகளிலும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி காப்பதற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கென ஏற்படுத்தப்பட்டுள்ள திடக்கல்வி மேலாண்மை நிதியத்திலிருந்து 5 மாநகராட்சிகள், 67 நகராட்சிகள் மற்றும் 291 பேரூராட்சிகளில் 319.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தமிழ்நாட்டில் அறவே அகற்றும் நோக்குடன் பொது கழிப்பறைகளை அமைப்பதற்கும் அவற்றை சீரமைப்பதற்கும் 2011-12 ஆண்டிலிருந்து இதுவரை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு 346.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கிடைக்கப்பட்ட 185.74 கோடி ரூபாய் நிதியும் மாநில அரசின் திட்டங்களோடு ஒன்றிணைக்கப்பட்டு நகர்ப்புற பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 12,194.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் கிராமப்புற பகுதிகளிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்து வருகிறது. 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவையை மேம்படுத்துவதற்காக 3,780.25 கோடி ரூபாயும், பிற நகர்ப்புற பகுதிகளுக்கு 3,102.60 கோடி ரூபாயும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செலவிட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திறன்மிகு வழிகாட்டுதலின் கீழ் வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதியுதவியோடு செயல்படுத்தப்படும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை நிறைவு பெற்றுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 ஆண்டு மே மாதம் முதல் 45 கூட்டு குடிநீர் திட்டங்கள்
மற்றும் இதர குடிநீர் திட்டங்கள் 8410.35 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 4452.40 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் பற்றாக்குறை உள்ள 69 ஊரக குடியிருப்புகள் மற்றும் 30 பேரூராட்சிகள் ஆகியவற்றில் எதிர்மறை சவ்வூடு பரவல் நிலையங்கள் அமைத்து குடிநீர் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை நகரில் வசதி படைத்தோர் மினரல் வாட்டர் பயன்படுத்துவதைப் போல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஏழைகளும் பருகி பயனடைய அம்மா குடிநீர் திட்டம் ஏழைகளும் பருகி பயனடைய அம்மா குடிநீர் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன்படி முதல் கட்டமாக சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஏழை மக்கள் அதிகம் வசிக்கும் 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் எதிர்மறை சவ்வூடு பரவல் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் அமைக்கப்படும். இவை ஒவ்வொன்றும் மணிக்கு 2000 லிட்டர் நீர் சுத்திகரிப்பு திறன் கொண்டதாக இருக்கும். தேவைக்கேற்ப இதன் செயல்திறன் அதிகரிக்கப்படும். பொதுமக்களுக்கு விலையேதுமின்றி இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு குடும்பத்திற்கு நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் என்ற அளவில் வழங்கப்படும். இதை குடிநீர் சுத்திகரிப்பு தானியங்கி நிலையத்திலிருந்து ஸ்மார்ட் கார்டு மூலம் மக்கள் பெற வழிவகை செய்யப்படும். கடந்த 5 ஆண்டுகளில் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் 5911 கோடி ரூபாய் செலவில் 24279 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வசதியை வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 15145 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கு 3719 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2011ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து குறைந்தபட்ச தேவைகள் திட்டத்தின் கீழ் 1093 கோடி ரூபாயும் 1960 கோடி ரூபாய் மாநில அரசின் பங்குடன் தேசிய ஊரக குடிநீர் திட்டத்தின் கீழ் 3768 கோடி ரூபாயும் கிராமப்புற குடிநீர் வழங்கும் திட்டங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளன. தேசிய ஊரக குடிநீர் திட்டத்திற்கு 2012-13ஆம் ஆண்டில் 536 கோடி ரூபாய் இருந்த தமிழ்நாட்டிற்கான ஒதுக்கீட்டை 2015-16ஆம் ஆண்டில் 102.65 கோடி ரூபாயாக மத்திய அரசு குறைத்துவிட்ட போதிலும் தேவையான கூடுதல் நிதியை அளித்து பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு உறுதி செய்துள்ளது. மேலும் கிராமப்புற குடிநீர் வழங்கும் பணிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் நபார்டு வங்கி கடன் மூலமாக 501.45 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்காக 2016-17ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1802 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வு 4வது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தின் வரி வருவாயின் பங்காக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பெருமளவு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கடந்த 5 நிதியாண்டுகளில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முறையே 20,537.51 கோடி ரூபாயும் 14,697.25 கோடி ரூபாயும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. மாநில அரசின் நிதி பகிர்வுக்காக 2016-17ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,467.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 14வது மத்திய நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி நமது மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொதுவான அடிப்படை நிதியுதவியாக 2406.14 கோடி ரூபாயும் பொதுவான செயல்பாட்டு நிதியுதவியாக 494.99 கோடி ரூபாயும் வரும் நிதியாண்டில் கிடைக்கும். வீட்டு வசதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் ஆகியவற்றின் மூலமாக நகர்ப்புற ஏழை மக்களின் வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்வதற்காக பெரும் முயற்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் 2707.87 கோடி ரூபாய் செலவில் 18,978 குடியிருப்புகளை கட்டுவதற்கான பணிகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் நடப்பு ஆண்டில் 1993.61 கோடி ரூபாய் செலவில் 18,553 குறைந்த விலையிலான குடியிருப்புகளை கட்டுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை மாநில அரசு மற்றும் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் 3000
3702.26 கோடி ரூபாய் செலவில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கான 62,609 குடியிருப்புகளை அமைக்க தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தனி வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட 34,013 குடியிருப்புகளை 1,411.58 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கட்டுவதற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்பணிகளுக்கென மத்திய அரசு 510.20 கோடி ரூபாயும் மாநில அரசு 685.86 கோடி ரூபாயும் வழங்கிட உள்ளன. அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்திற்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 689 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மாநில அரசு உரிய காலத்தில் நிதியுதவி வழங்கி வருவதால் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு மாநில அரசு 3,907.82 கோடி ரூபாயும் மத்திய அரசு 2,307.75 கோடி ரூபாயும் தங்களது பங்களிப்பாக வழங்கியுள்ளன. இத்துடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையும் 7,008.41 கோடி ரூபாய் கடனுதவி அளித்துள்ளது. ரயில், பேருந்து, மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு போக்குவரத்து வசதிகளும் ஒருங்கிணைக்கப்படும் பன்முக போக்குவரத்து முனையமாக சென்னை மத்திய ரயில் நிலையத்தை உருவாக்க 389.42 கோடி ரூபாய் நிதியுதவியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,032.55 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வு சிறந்த மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை அளித்தும் மனிதவள ஆற்றலின் தரத்தை உயர்த்தியும் புதுமையான திட்டங்களை செயல்படுத்தியும் மக்களின் நலவாழ்வை பேணுவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். 2011 ஆண்டு மே மாதம் முதல் 6,090 மருத்துவர்கள் உள்பட 14,707 பணியாளர்கள் மருத்துவத் துறையில் புதிதாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 2010-11 ஆண்டில் 4,663.64 கோடி ரூபாயாக இருந்த மக்கள் நல்வாழ்வு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2015-16 ஆண்டில் 8,823.17 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்துறைக்கு 34,042.90 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இது கடந்த கால அரசின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 14,980.74 கோடி ரூபாயை விட 127% அதிகமாகும். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,350.66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 2,852 கோடி ரூபாய் செலவில் 13.74 லட்சம் நோயாளிகள் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளின் மிகச்சிறப்பாக செயல்பாட்டின் காரணமாக 1,032 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டு இந்த நிதி மூலம் இம்மருத்துவமனைகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 928 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 32.29 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் 3,016 கோடி ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளனர். இத்திட்டத்திற்காக 2016-17 ஆண்டிற்கு 668 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2015-16 ஆண்டு முதல் இப்பயனாளிகளுக்கு அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பட்டகங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் சிசு இறப்பு விகிதம் மற்றும் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றை குறைப்பதற்கு இத்திட்டம் பேருதவி புரிந்துள்ளது. நமது மாநிலத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்த இயக்கத்திற்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,368 கோடி ரூபாய்
ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுகாதார திட்டம் முடிவுற்றுள்ள போதிலும் இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட தொற்று நோய் அல்லாத நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள், மருத்துவ மேலாண்மை தகவல் அமைப்பு போன்ற முன்னோடி முயற்சிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகின்றன. நகர்ப்புற மருத்துவ கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக 1634 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தமிழ்நாடு நகர்ப்புற மருத்துவ கட்டமைப்பின் திட்டத்திற்கான ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதியுதவி விரைவில் பெறப்பட்டு 2016-17 ஆண்டு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ கல்வியில் மாண்புமிகு அம்மாவரது அரசின் ஆட்சி காலத்தில் நமது மாநிலம் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளது. சிவகங்கை, திருவண்ணாமலை மற்றும் சென்னை ஓமதுரார் அரசினர் தோட்டம் ஆகிய இடங்களில் 3 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மற்றும் கரூரில் மேலும் 2 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மொத்தமாக 710 கூடுதல் மருத்துவ படிப்பிற்கான இடங்களும் 64 கூடுதல் முதுகலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய நடவடிக்கைகளால் இன்று நாட்டிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்பதை இந்த அவைக்கு தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். திருச்சியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மருத்துவமனையில் 100 கோடி ரூபாய் செலவில் விபத்து சிகிச்சை மையத்தோடு கூடிய உயர் சிகிச்சை மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் திருநெல்வேலியில் 59 கோடி ரூபாய் செலவில் 4 மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சேலம், மதுரை, திருச்சி மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள அரசு ராணியார் மருத்துவமனையிலும் மகப்பேறு சிகிச்சை பிரிவுகள் 160 கோடி ரூபாய் செலவில் உயர் சிறப்பு மையங்களாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளிக்கல்வி கல்வியின் தரத்தை உயர்த்தியும் பள்ளி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியும் உரிய காலத்தில் ஆசிரியர்களை பணியமர்த்தியும் பல்வேறு நல திட்டங்களை செயல்படுத்தியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி கல்விக்கு உயர் முக்கியத்துவத்தை அளித்து வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு 86,193 கோடி ரூபாயை பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்துறைக்கென 24,820 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 221 புதிய ஆரம்ப பள்ளிகளை தொடங்கியுள்ளதோடு 112 ஆரம்ப பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாகவும் 810 நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 402 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தி மாண்புமிகு அம்மாவரது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் குழந்தைகளுக்கு தரமான கல்வி அளிக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உயரிய கனவு நனவாகியுள்ளது. ஆண்டு தமிழ்நாடு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட விதிகளின்படி பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த 2,31,404 குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் பயிலும் வாய்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அளித்துள்ளது. இதற்கென 2013-14 மற்றும் 2014-15 ஆண்டுகளுக்கு தனியார் பள்ளிகளில் பயிலும் இக்குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை திருப்பி அளிப்பதற்காக 97.05 கோடி ரூபாய் நிதியை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு வழங்கியுள்ளது. கற்பித்தல் முறைகளை மேம்படுத்துவதற்காக ஒளிக்காட்சிகளின் மூலம் பயிற்றுவித்தல் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப யுத்திகள் மாணவர்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளன. இதனால் 10வது மற்றும் 12வது வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 2011 ஆண்டில் 85.30% மற்றும் 85.90% இருந்த நிலை மாறி 2015 ஆண்டில் முறையே 92.90% மற்றும் 90.60% உயர்ந்துள்ளது. பள்ளிகளை தரமான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர்கள், மாணவியர்களுக்கு தனித்தனி கழிவறைகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் 4,195.95 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் போதிய குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளை வழங்குவதற்காக நபார்டு வங்கியின் நிதியுதவியோடு 650.68 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் 6,124 கோடி ரூபாயும்
தேசிய இடைநிலை கல்வி இயக்கத்தின் கீழ் 2069 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளன. 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்காக 2329.15 கோடி ரூபாயும், தேசிய இடைநிலை கல்வி இயக்கத்திற்காக 1139.52 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இடைநிலை கல்வியில் இடைநிற்றலை குறைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார்கள். 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 1744.38 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக 2010-11 ஆண்டில் 86.26% இருந்த மேல்நிலை கல்வி நிறைவு செய்த விகிதம் 2014-15 ஆண்டில் 94.57% உயர்ந்துள்ளது. தரமான கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 2011 ஆண்டு முதல் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மடிக்கணினிகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், 4 சீருடை தொகுப்புகள், காலணிகள், புத்தக பைகள், பேருந்து கட்டண சலுகைகள், மிதிவண்டிகள் போன்றவற்றை 12,475 கோடி ரூபாய் செலவில் மாணவருக்கு அளித்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்துள்ள இத்தகைய முன்னோடி நடவடிக்கைகள் பள்ளி கல்வியில் நாட்டிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகத்தை விளங்கச் செய்யும் என நான் நம்புகிறேன். உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் அனைவருக்கும் உயர்கல்வி கிடைக்கச் செய்யவும் 39 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 11 அரசு பல்தொழில் நுட்ப கல்லூரிகளை மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு தொடங்கி முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. மேலும் மாநிலத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 959 புதிய பாடப்பிரிவுகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடங்கியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 667.48 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு கல்வியின் தரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 2,84,609 மாணவர்களுக்கு 2,544 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு அவர்கள் நிதி சுமையின்றி தொடர்ந்து உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 579 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 2010-11 ஆண்டில் 2044.74 கோடி ரூபாயாக இருந்த உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2015-16 ஆண்டில் 3,477.29 கோடி ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தியுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் முயற்சிகளால் நமது மாநிலத்தின் உயர்கல்வி சேர்க்கை, குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆதி திராவிடர்களின் உயர்கல்வி சேர்க்கை குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கென 3,821 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா 2014 ஆண்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் நமது நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் விளங்குவது பாராட்டத்தக்க சாதனையாகும். தரங்கம்பாடியில் சுற்றுலா வசதிகளை மிகச் சிறப்பாக மேம்படுத்தியதற்காக 2013-14 ஆண்டிற்கான தேசிய சுற்றுலாத்துறை விருதினை நமது மாநிலம் பெற்றுள்ளது. மொத்தம் 18.32 கோடி ரூபாய் செலவில் முக்கொம்பு, பச்சமலை, முத்துப்பேட்டை, நன்மங்கலம் மற்றும் டாப் ஸ்டேஷன் போன்ற சுற்றுலா தலங்களை சுற்றுச்சூழல் சார்ந்த சுற்றுலா தலங்களாக மாற்றவும், வண்டலூர் உயிரியல் பூங்காவிலும் ஸ்ரீரங்கத்திலும் வண்ணத்துப்பூச்சி பூங்காக்கள் அமைக்கவும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியோடு 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான முதலீட்டு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுற்றுலா துறைக்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 84.66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை 13வது நிதிக்குழுவின் நிதியுதவியை பயன்படுத்தி கடந்த 5 ஆண்டுகளில் 250 பழமையான கோயில்களை சீரமைப்பதற்காக 90 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் உன்னத திட்டமான அன்னதான திட்டத்தின் கீழ் தினந்தோறும் 10.89 லட்சம் ரூபாய் செலவில் 724 திருக்கோயில்களில் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 15.91 கோடி ரூபாய் செலவில் 143 கோயில் தேர்களையும் 3.31 கோடி ரூபாய் செலவில் 611 கோயில் குளங்களையும் புதுப்பிப்பதற்கான
புதுப்பிப்பதற்கான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் நிதி ஆதாரம் இல்லாத 12,504 கோயில்களில் தலா 1 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் 125.04 கோடி ரூபாய் வைப்பீடு செய்யப்பட்டு ஒரு கால பூஜை நடப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கத்தில் உள்ள அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அருள்மிகு நாச்சியார் திருக்கோயில் உட்பட 8620 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம். விளையாட்டையும் இளைஞர் நலனையும் ஊக்குவிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எப்பொழுதும் சிறப்பு முன்னுரிமை அளித்து வந்துள்ளார்கள். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளை பல சாதனைகளை புரிவதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு எடுத்து வருகிறது. 20வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக விளையாட்டு வீரர்கள் பல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளதே இதற்கு சான்றாகும். 2011ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு தொடர்பான நடவடிக்கைகளுக்காகவும் 743.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துறைக்காக வரும் நிதியாண்டில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 142.88 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன். 2011ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களின் கீழ் 14,28,027 தொழிலாளர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 20,83,198 பயனாளிகளுக்கு 540.37 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 15,653 தொழிலாளர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். 9 இடங்களில் 106 கோடி ரூபாய் செலவில் 7,000 தொழிலாளர்கள் தங்கக்கூடிய வகையில் தற்காலிக தங்குமிட வசதிக்கான உறைவிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் தொழிலாளர் நலத்துறைக்காக மாண்புமிகு அம்மாவளது அரசு 625.22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்துறைக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 152.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன். பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகள், முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் போன்ற சமுதாயத்தில் எளிதில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற பல திட்டங்களை கருணையில்லம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு செயல்படுத்தி வருகிறது. பெண்கள் தொடர்ந்து உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கவும், இளம் வயதில் திருமணம் செய்வதை தடுக்கவும் பல்வேறு திருமண உதவி திட்டங்களின் கீழ் அப்பெண்களின் உயர்கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு நிதியுதவிகள் உயர்த்தி வழங்கப்படுகின்றன. இத்திட்டங்களின் கீழ் இதுவரை 2,537.74 கோடி ரூபாய் பண உதவி பெற்று 7,72,643 பெண்கள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் திருமாங்கல்யத்திற்கென 786.64 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 703 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் நலனை பேணுவதற்காக தொட்டில் குழந்தைகள் திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு புதுமையான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து தேவைகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டமும் நிறைவு செய்து வருகின்றன. சத்துணவு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,645 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களில் புதிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும், குழந்தைகளுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தவும் 601.91 கோடி ரூபாய் செலவில் 15,313 புதிய அங்கன்வாடி மையங்களை கட்டியும் 29.52 கோடி ரூபாய் செலவில் குழந்தைகள் பயன்படுத்துவதற்கு உகந்த 16,402 கழிவறைகளை அமைத்தும் 12.34 கோடி ரூபாய் செலவில் 20,558 மையங்களுக்கு மின் இணைப்பு வழங்கியும் 123.93 கோடி ரூபாய் செலவில் 15,399 மையங்களை பழுதுபார்த்தும் இம்மையங்களின் தரத்தை மாண்புமிகு அம்மாவின் நல்லரசு உயர்த்தியுள்ளது. ஒரு சிறப்பு முயற்சியாக 27.35 கோடி ரூபாய் செலவில் 45,211 அங்கன்வாடி மையங்களுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டதன் மூலம் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் இந்த வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1696 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோருக்கும் சமூகத்தில் பிற நலிவடைந்த பிரிவினருக்கும் வழங்கப்படும் மாதாந்திர சமூக பாதுகாப்பு உதவித்தொகையை 1000 ரூபாயாக மாண்புமிகு அம்மாவர்களது அரசு உயர்த்தியதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சமூக பாதுகாப்பு உதவி தொகைகளுக்காக 19,204 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,820 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை எதிர்காலத்தில் திறன்மிக்க மனிதவள ஆற்றலின் தேவையை கருத்தில் கொண்டும் கணினிமய தமிழ்நாடு என்ற கனவை நனவாக்கும் வகையிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த புதுமையான திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப உயர் தொழில்நுட்ப திறன்களை அளித்து அதே சமயம் கணினி அறிவில் இடைவெளியை குறைத்து இரு முக்கிய குறிக்கோள்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எட்டியுள்ளார்கள். இதுவரை 31.78 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டு வரை இதற்கென 3,231.74 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டிற்கு வருஷம் 2015-16 ஆண்டிற்கு 1,100 ரூபாய் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களின் வீட்டு பணிச்சுமையை குறைக்கவும் அவர்களை பொருளாதார நடவடிக்கையில் முழுமையாக பங்கேற்க வழி செய்யவும் விலையில்லா மின்விசிறிகள் அல்லது மின் அடுப்புகள், மிக்சிகள் மற்றும் கிரைண்டர்களை தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்தி வருகிறது. 2016 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் 7,755.73 கோடி ரூபாய் செலவில் 1.76 கோடி எண்ணிக்கையிலான இத்தொகுப்புகளை வழங்குவதன் மூலமாக மேலும் ஒரு தேர்தல் வாக்குறுதியை மாண்புமிகு அம்மாவுடைய நல்லரசு நிறைவேற்றியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி கடந்த 5 ஆண்டுகளில் ஆதி திராவிட துணை திட்டம் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தகுந்த ஒதுக்கீடுகளை உறுதி செய்துள்ளது. தனியார் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கும் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பயன்களை விரிவுபடுத்தி வழங்கியுள்ளதால் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் உயர்கல்வி பயில இயன்றுள்ளது. உயர்கல்விக்கான கல்வி உதவித்தொகை உதவி திட்டத்தில் மத்திய அரசு உறுதியளித்தவாறு அதன் பங்காகிய 1,592 கோடி ரூபாயை இன்னும் விடுவிக்காவிட்டாலும் 2015-16 திருத்த மதிப்பீடுகளில் இதற்கான ஒதுக்கீட்டை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உயர்த்தியுள்ளது. 2006, 2007 முதல் 2010-2011 ஆண்டு வரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்வி உதவித்தொகையாக 836 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இதற்காக 3,607 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லரசால் வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி உதவித்தொகைக்காக இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,430 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்றே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 289 கோடி ரூபாய் செலவில் 8,63,159 மிதிவண்டிகள் கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளன. 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்காக 64.86 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவுகளை சார்ந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிப்பதோடு அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களையும் மாண்புமிகு
திட்டங்களையும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு நிறுவனம் தாட்கோ செயல்படுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்காக 436 கோடி ரூபாயும், திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களுக்காக 15 கோடி ரூபாயும் தாட்கோ நிறுவனத்தால் செலவிடப்பட்டது. 2015-16 ஆண்டில் மத்திய சிறப்பு உதவி திட்டத்திற்காக 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 2016-17 ஆண்டிற்கும் இதே அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி 98,039 ஆதி திராவிட மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் 1,344 விடுதிகளும், 2,782 பழங்குடியின மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் 42 விடுதிகளும், 30,933 மாணவ மாணவியர்கள் பயிலும் 302 பழங்குடியினருக்கான உண்டு உறைவிட பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 142 கோடி ரூபாய் செலவில் 198 தங்கும் விடுதிகளும், 55 பள்ளி கட்டடங்களும் கட்டப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகளை தொடர்வதற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 103.96 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2011-12 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கட்டமைப்பு வசதிகளுக்கும் வருவாய் ஈட்டும் தொழில்களுக்கும் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. 2015-16 ஆண்டில் அரசு பழங்குடியினர் உறைவிட பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பழுதுபார்த்து சீரமைப்பதற்காக சிறப்பு ஒதுக்கீடாக 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் 5 தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் நலனுக்காக 2,702.22 கோடி ரூபாயும், பழங்குடியினர் நலனுக்காக 261.66 கோடி ரூபாயும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலனுக்காக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இப்பிரிவினரின் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11வது வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 736.81 கோடி ரூபாய் செலவில் 22.18 லட்சம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 162.89 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபின மாணவர்களுக்கு 100 புதிய தங்கும் விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தற்போது 1,338 தங்கும் விடுதிகளில் 84,313 மாணவர்கள் தங்கி பயன்பெற்று வருகின்றனர். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உயர்த்துவதற்காக பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான மாதாந்திர உதவித்தொகையை 755 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கான இத்தொகையை 875 ரூபாயாகவும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு உயர்த்தி வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016-17 ஆண்டிற்கு தங்க விடுதி செலவுகளுக்காகவும் உணவு வழங்குவதற்கான மாதாந்திர உதவித்தொகைக்காகவும் 79.2923 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 30,538 மாணவர்கள் பயன்பெறும் 290 கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 40.08 கோடி ரூபாய் செலவில் இப்பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இப்பள்ளிகளுக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 108.76 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் நலன். கிறிஸ்தவர்கள் செருசலத்திற்கு புனித பயணம் செல்வதற்காக நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கான வருடாந்திர நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தியும், உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக உயர்த்தியும் இஸ்லாமிய மதத்தவரின் நலனுக்காக நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முனைப்போடு எடுத்து வருகிறது. 2013-14 ஆண்டிலிருந்து தமிழ்நாடு ஹஜ் குழுவிற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியமும் 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலன். பல்வேறு நலத்திட்டங்களின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவர்களின் உதவிக்கரங்கள் மாற்றுத்திறனாளிகளை சென்றடைந்துள்ளன. அவற்றுள் சில: மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வேலை வாய்ப்பு பெறாதவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதோடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், மன வளர்ச்சி குன்றியோர் மற்றும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குடும்பத்தில் யாரேனும் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் கூட வருமான உச்ச வரம்பின்றி அக்குடும்பத்திற்கு முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன.
செவித்திறன் பாதிக்கப்பட்டோருக்கு 27 மாவட்டங்களிலும் கண் பார்வை பாதிக்கப்பட்டோருக்கு 9 மாவட்டங்களிலும் இக்குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரி செய்வதற்கான ஆய்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாக்க மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் தேசிய அளவில் பாராட்டப்பட்டு 2013-14 ஆண்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனை பாதுகாப்பதில் 2013-14 ஆண்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனை பாதுகாப்பதில் இந்தியாவிலே சிறந்த மாநிலத்திற்கான விருதையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1490.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2010-11 ஆண்டில் 177.69 கோடி ரூபாயாக இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆண்டு நிதி ஒதுக்கீடு 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 391.93 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நலன். அரசு அலுவலர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது நல்ல அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 649 அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் மூலமாக 113 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு பணம் செலுத்தாமல் பயன்பெற வழிவகுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 668.52 கோடி ரூபாய் அளவிலான மருத்துவ உதவியை 1,69,622 பயனாளிகள் பெற்று பயனடைந்துள்ளனர். இதற்கான காப்பீட்டு தொகைக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 260.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்றே 7 லட்சம் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு காப்பீட்டு திட்டத்தையும் மாண்புமிகு அம்மாவரது நல்ல அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 215.32 கோடி ரூபாய் அளவிலான மருத்துவ உதவியை 75,389 ஓய்வூதியர்கள் பெற்று பயனடைந்துள்ளனர். 2016-17 ஆண்டிற்கு இத்திட்டத்திற்கான காப்பீட்டு தொகைக்காக 129 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்களுக்காக 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19,841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கான நிதி ஆதாரங்கள். 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்டுள்ள செலவினங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பற்றி இனி விளக்க விளைகிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் வரி வருவாயில், குறிப்பாக வணிக வரி வருவாயில் காணப்பட்டு வந்த குறைவான வளர்ச்சி 2015-16 ஆண்டிலும் தொடர்ந்து வருகிறது. கடந்த 1.5 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் பெட்ரோலிய பொருட்களின் விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய விற்பனை வரி வருவாயும் பெருமளவு குறைந்துவிட்டது. இதனால் ஆண்டுதோறும் மாநில அரசிற்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளதை சாதமாக பயன்படுத்திக் கொண்டு பெட்ரோல் மற்றும் டீசலின் மீது விதிக்கப்படும் ஆயத்தீர்வையை மத்திய அரசு பலமுறை உயர்த்தி தனது வருவாயை பெருக்கி தக்க வைத்துள்ளதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். நமது அண்டை மாநிலங்களும் இதுபோன்றே பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை உயர்த்தி வருவாய் இழப்பை ஈடு செய்துள்ள போதிலும் மாண்புமிகு அம்மா அவர்களது நல்லரசு இத்தகைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தற்போது நிலை வரும் அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு 2015-16 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 86,537.70 கோடி ரூபாயாக உள்ள மாநில சொந்த வரி வருவாய் 2016-2017 நிதியாண்டில் 96,531.41 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் கணக்கிடப்பட்டதை விட வணிக வரி வருவாய் 11.69% வளர்ச்சி பெற்று 2016-17 நிதியாண்டில் 72,326.45 கோடி ரூபாயை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில ஆயத்தீர்வை மூலம் கிடைக்கும் வருவாய் வரும் நிதியாண்டில் 7,101.81 கோடி ரூபாயை எட்டும் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முத்திரைத்தாள்கள் மற்றும் பதிவு கட்டணங்களின் கீழ் கிடைக்கும் வருவாய் 10,548.25 கோடி ரூபாய் எனவும் வாகனங்கள் மீதான வரிகள்
4925.05 கோடி ரூபாய் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியில்லாத வருவாய் 9288.63 கோடி ரூபாய் எனவும் மத்திய வரிகளில் மாநில அரசின் பங்கு 23,688.11 கோடி ரூபாய் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. பல மத்திய அரசு திட்டங்களின் நிதி பங்கீட்டு முறை 2015-16 ஆண்டு முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் 2016-17 ஆண்டில் நமது மாநில அரசிற்கு 1400 கோடி ரூபாயிலிருந்து 2000 கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இந்த மாற்றங்களை கணக்கில் கொண்டு 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கும் மானிய உதவி 22,496.08 கோடி ரூபாய் அளவில் மட்டுமே இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நிதிநிலை குறியீடுகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் வரவுகள் 1,52,4.23 கோடி ரூபாய் எனவும் மொத்த வருவாய் செலவினங்கள் 1,61,159.01 கோடி ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வரும் நிதியாண்டில் 9,154.78 கோடி ரூபாய் அளவிலான வருவாய் பற்றாக்குறை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள குறைவால் குறிப்பாக பெட்ரோலிய பொருட்களிலிருந்து கிடைக்கும் வருவாய் குறைந்துள்ளதால் இத்தகைய பெரும் வருவாய் பற்றாக்குறை தவிர்க்க இயலவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் பசுமை வீடுகள் திட்டம், விலையில்லா மின்விசிறிகள், மிக்சிகள், கிரைண்டர்கள், மடிக்கணினிகள் வழங்குதல், சிறப்பு பொது விநியோக திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற பிற மாநிலங்கள் செயல்படுத்தாத பல முன்னோடி திட்டங்களை நமது மாநிலம் செயல்படுத்தி வருவதும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் போன்ற பிற மாநிலங்கள் பயன்படுத்தாத பல முன்னோடி திட்டங்களை நமது மாநிலம் செயல்படுத்தி வருவதும் இதற்கு காரணம். இத்தகைய திட்டங்களை செயல்படுத்தாத பல மாநிலங்களும் பெரும் வருவாய் பற்றாக்குறை நிலையை எதிர்நோக்கியுள்ளன என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதனை கருத்தில் கொண்டு 2016-17 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இந்த பேரவை முன்வைக்கப்படும் போது 2003 ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை பொறுப்புடைமை சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்கள் கொண்டு வரப்படும். 2015-2016 திருத்த மதிப்பீடுகளில் நிதி பற்றாக்குறை 32,359.59 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.94% ஆகும். 2016-17 ஆண்டில் இப்பற்றாக்குறை 36,740.11 கோடி ரூபாயாக இருக்கும். இது மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 2.92%க்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் 14வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ள வரையறைகளுக்கு உட்பட்டே இருக்கும். வரும் நிதியாண்டில் 37,782 கோடி ரூபாய் வரை கடன் வாங்க மாநிலத்திற்கு தகுதியுள்ள போதிலும் 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கடன் அளவு 35,129 கோடி ரூபாய் அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி காலம் முழுவதிலும் நிதி ஆதாரங்களை கையாளுவதில் மிக பொறுப்போடு செயல்பட்டு நிதி பற்றாக்குறை மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் மொத்த கடனின் விகிதம் போன்ற பல்வேறு நிதி குறியீடுகளை வரையறைக்கு உட்பட்டு பின்பற்றி மாண்புமிகு அம்மாவரது அரசு செயல்பட்டுள்ளது. இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் இணைப்பில் இடைப்பட்ட கால நிதி நிலவர திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இதனை நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களாட்சியில் உண்மையான அதிகாரம் மக்களிடத்தில் மட்டுமே உள்ளது. மக்களின் தேவைகளை நிறைவு செய்யவும் அவர்களின் நலனை பாதுகாக்க பாடுபடவும் மாநிலத்தின் மேம்பாட்டிற்கு உழைக்கவும் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக நாம் உள்ளோம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை தொடர்ந்து பெற்று வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து தரப்பு மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை தொடர்ந்து பெற்று வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைவரின் தேவைகளையும்
அனைவரின் தேவைகளையும் நிறைவு செய்யும் வகையில் அயராது பணியாற்றி கடந்த 5 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டு நல்லாட்சியை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமது மதிநுட்பமிக்க தலைமையின் மூலமாக தமிழ்நாட்டை வலிமையான முற்போக்கான வளமான மாநிலமாக மாற்றியுள்ளார்கள். இதை முழுமையாக அறிந்துள்ள நமது மக்கள் தவறான பிரச்சாரத்தினால் ஏமாற மாட்டார்கள். பாலையும் நீரையும் பிரித்துண்ணும் அன்னப்பறவை போல நமது மக்களால் நல்லதையும் கெட்டதையும் தெளிவாக பிரித்து பார்க்க இயலும். அவர்கள் தக்க நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது அரசுக்கு மக்கள் அளித்துள்ள மகத்தான ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம். இந்த ஆதரவை தொடர்ந்து அளித்து வருகின்ற தேர்தலிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எதையும் வருகின்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறச் செய்வார்கள் எனவும் நமது மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து இட்டுச் செல்லும் நமது பயணம் தொடரும் எனவும் உறுதிபட கூறுகிறேன். என் கடன் பணி செய்து கிடைப்பதை என்ற அப்பர் அடிகளின் திருவாக்கிற்கு இணங்க அனுதினமும் மக்களை பற்றியே சிந்தித்து மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்து எண்ணற்ற பல திட்டங்களை தீட்டி அதன் பயன் முழுமையாக மக்களை சென்றடைய அள்ளும் பகலும் அயராது உழைத்து வரும் இணையற்ற மக்கள் போற்றும் மாபெரும் தலைவியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற குறிக்கோள்களை எட்டிடும் வகையில் தமிழ்நாட்டை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமது மாநிலத்தை வறுமையில்லாத மாநிலமாக, அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் மாநிலமாக, எல்லாரும் எல்லாமே பெற்று இல்லாமை இல்லாத வளம் நிறைந்த மாநிலமாக உருவாக்கிட கடந்த 5 நிதிநிலை அறிக்கைகளை தன் அறிவுக்கூர்மையாலும் ஆழ்ந்த அனுபவத்தாலும் உருவாக்கி வழிநடத்தியது போல் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் செவ்வனை உருவாக்கி என்னை வழிநடத்தியது என் வாழ்வில் கிடைத்தற்கரிய பெரும் பேராகும். இதற்காக மாண்புமிகு இதயம் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நான் நன்றிக்கடன் பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதில் என்னுடன் அயராது பணியாற்றிய நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு க. சண்முகம் அவர்களுக்கும் அவருடன் அயராது பணியாற்றிய நிதித்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-17 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.